புதுச்சேரியில் G20 தொடக்கநிலை மாநாடு வரும் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. இம்மாநாட்டினை சிறப்பாக நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் 9/1/2023 நடைபெற்றது. தலைமை செயலர் திரு ராஜீவ் வர்மா IAS அவர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். புதுச்சேரியில் G20 தொடக்கநிலை மாநாட்டினை சிறப்பாக நடத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வளர்ச்சி ஆணையர் மற்றும் அரசு செயலர் திரு ராஜு IAS அவர்கள், அரசு செயலர்கள் திரு P ஜவஹர் IAS அவர்கள், திருமதி A முத்தம்மா IAS அவர்கள், திரு C உதயகுமார் IAS அவர்கள், திரு L குமார் IAS அவர்கள் பேசினார். வருகின்ற ஜனவரி 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் புதுச்சேரியில் G20 கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் 20 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் மற்ற உறுப்பினர் அல்லாத நாடுகளைச் சேர்ந்த 20 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள உள்ளார்கள். இந்த கூட்டத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வது குறித்து அனைத்து துறைகளின் கூட்டம் இன்றைய தினம் தலைமைச் செயலர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனைத்து துறை செயலர்களும், துறை இயக்குநர்களும், காவல்துறை தலைவரும், முதுநிலை கண்காணிப்பாளர்களும் கலந்து கொண்டு சம்பந்தப்பட்ட துறைகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விளக்கினர். வருகின்ற 30ஆம் தேதி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறவுள்ள கருத்தரங்கில் டிஸ்ரப்டிவ் சயின்ஸ் ஃபார் இனோவேஷன் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெறவுள்ளது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை, முடிவுகளை முன்வைக்க உள்ளார்கள். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி புதுச்சேரியின் கலாச்சாரம், சுற்றுலா பொட்டன்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல், இந்த மண்ணுக்கே உரித்தான கலை வடிவங்கள் என அனைத்தையும் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பிரதிநிதிகளுக்கு எடுத்துக்காட்ட சம்பந்தப்பட்ட துறைகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ள பிரதிநிதிகளின் பாதுகாப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. அதேபோல் COVID-19 முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் அவர்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய அவசரகால மருத்துவ சேவைகளையும் மற்ற இதர துறைகள் எடுக்க வேண்டிய, குறிப்பாக இந்த மாநாட்டின் போது புதுச்சேரியை அழகு மிளிர காட்டுவதற்கு எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டின் போது அனைத்து வரலாற்று பிரதான சின்னங்களும், தலைவருடைய சிலைகளும், முக்கிய அரசு அலுவலகங்களும் G20 என்ற பின்னணியில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். இந்த G20னுடைய சித்திரத்தை, அதாவது அந்த சின்னத்தை பொதுமக்களுக்கு
பல்வேறு வழிகளில் எடுத்துச் செல்வதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் கொடுத்தும் இன்றைய தினம் விவாதிக்கப்பட்டது. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நடத்தப்பட வேண்டிய கட்டுரை போட்டிகள், விவாத மேடைகள், பேச்சு போட்டிகள் மற்றும் சுய உதவி குழுக்களுக்கு நடத்த வேண்டிய கோலப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் இந்த G20 மாநாடை ஒட்டி 20 ஒவ்வொரு மாவட்டத்திலும், அதாவது புதுச்சேரி மாவட்டத்தில் 20 நீர்நிலைகளிலும், காரைக்கால் மாவட்டத்தில் 20 நீர்நிலைகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கு சுற்றுப்புறத்தை பேணுகின்ற வகையிலே மரங்களை நட்டு வளர்ப்பதற்கு, அதாவது G20 பூங்காவாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறைக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த மாநாட்டின் போது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் சார்பாக மாநாட்டு அந்த மையத்தில் அறிவியல் தொடர்பான ஒரு கண்காட்சி நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளும் தங்களுடைய அலுவல் தொடர்பான அத்தனை அந்த பரிமாற்றங்களிலும் இந்த G20 சின்னம் பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஊழியர்களுக்கு, அரசு அலுவலர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சம்பள பில், சேலரி பில்லையும் இந்த G20 சின்னம் அச்சிடப்பட்டு வழங்கப்பட வேண்டும். அதற்குண்டான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று இந்த சின்னத்தை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்கும் இந்த மாநாட்டினை சிறப்பான முறையில், பாதுகாப்பான முறையில் நடத்துவதற்கும் உரிய நடவடிக்கைகள் எடுக்க சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தலைமைச் செயலர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள்.